எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்தியாவில் இருக்கிற ஒரு கார்ப்பரேட் நெட்வொர்க் கம்பெனி 10 நெட்வொர்க் கம்பெனிகளை அழிச்சிருக்கு. அதை எதிர்த்து நின்ன ஒரே கம்பெனி பிஎஸ்என்எல். அதுக்காக அவங்க கொடுத்த விலை 9 நெட்வொர்க் கம்பெனிகளோட உயிர். இந்த விஷயத்தை உங்களுக்கு தெரியப்படுத்த முயற்சி பண்ணி முடியல. 3 வேளை மூக்க பிடிக்க தின்னுட்டு மொபைல் கூட குடும்பம் பண்ண தெரிஞ்ச நமக்கு ஏன் இவ்வளோ காசு கொடுத்து ரீசார்ஜ் பண்ணுறோன்னு என்னைக்காவது நம்ம நினச்சி பார்த்துருக்கோமா? கடந்த 10 வருஷத்தில் 84 மில்லியன் ஏர்செல் சிம் அழிக்கப்பட்டிருக்கு, 49 மில்லியன் டாடா டொகோமோ சிம் அழிக்கப்பட்டிருக்கு, 36 மில்லியன் யூனினார் சிம் அழிக்கப்பட்டிருக்கு. இப்படி பல கம்பெனி சிம் அழிக்கப்பட்டிருக்கு. இந்தியாவில் ஒரு நாளைக்கு 751 மில்லியன் மக்கள் இன்டர்நெட்டை பயன்படுத்துகிறாங்க. இப்படி இருந்த இன்டர்நெட் விலையை ஏற்றாம என்ன பண்ணுவாங்க? அப்படியே ரீசார்ஜ் பண்ணாலும் நெட்டு கிடைக்கலன்னா மக்களுக்கு எப்படி இருக்கும்? நாங்கள் ஒன்றும் அவுட் கோயிங் கால் ஃப்ரீயாக கொடுங்கன்னு கேட்கல சார். இன்கமிங் கால் வர ஏன் ரீசார்ஜ் பண்ணணும்னு கேட்குறோம். இது தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியாவில் இருக்கிற எல்லாருக்கும் தான். 10 வருஷத்துக்கு முன்னாடி பட்டன் ஃபோன் வச்சுருந்தவங்களாம் 2G யூஸ் பண்ணாங்க, 3G யூஸ் பண்ணாங்க. அப்போல்லாம் இந்த மாதிரி பிரச்சனை இல்லை. உங்கள் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். இந்தியாவில் ஒவ்வொரு 1/2 மணி நேரத்துக்கும் ஒரு சிம் கார்டு ரீசார்ஜ் ஆகிட்டுருக்கு. இது கடந்த 5 வருஷமாக நடந்துக்கிட்டு வருது. 2012 இது வரைக்கும் ஒரு 8 நெட்வொர்க் கம்பெனி எனக்கு இந்த வேலையே வேணான்னு போயிட்டாங்க. இப்போ 3 கம்பெனி. அதில் ஒரு கம்பெனி ஏற்கனவே இருந்ததை விட 25% ரீசார்ஜ் விலையை ஏற்றிட்டாங்க. அதை பார்த்த மற்ற 2 கம்பெனி ரீசார்ஜ் விலையை ஏற்றி மக்களை திண்டாட வைக்கிறாங்க. $5000 கோடி எப்படியே 5000 கோடி செலவு பண்ணி பிள்ளைக்கு கல்யாணம் பண்ண ஒரு நெட்வொர்க் கம்பெனி கல்யாணத்துக்கே வராத நம்ம தான் மொய் கொடுக்கணும்னு சொல்லி ரீசார்ஜ் விலையை ஏற்றிட்டாங்க. அதுக்காக அவங்க வருத்தப்படல. ஐயோ மக்கள்கிட்ட காசு கேட்குறமேனு கூச்சப்படலை. ஆனால் 500 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணி 5G யூஸ் பண்ண ஒரு பையன் இன்னைக்கு ஆதார் கார்டை எடுத்துக்கிட்டு பிஎஸ்என்எல் ஆஃபீஸ் வாசலில் போய் நிற்கிறான். இதெல்லாம் கவனிக்க உங்களுக்கு நேரம் இல்லை. இதை சொல்ல தான் யூடியூப் சேனலில் கேட்டோம். ஆனால் யூடியூப் சேனலில் லைவ் வீடியோ பார்க்குறதுக்கும் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பார்க்குறதுக்கும் உங்களுக்கு டைம் இருக்கு. இனிமேல் நம்மளால் ரீசார்ஜ் பண்ண முடியுமான்றதை நினச்சி பார்க்க உங்களுக்கு 2 நிமிஷம் இல்லை. இந்தியாவுக்கு நெட்வொர்க் கம்பெனியே வேணான்னு நாங்கள் சொல்ல வரல. ஒரு வருஷம் கால் ஃப்ரீ நெட்டு ஃப்ரீன்னு கொடுத்துட்டு அப்புறம் ரீசார்ஜ் பண்ண சொல்கிற சிம்மு வேணாம். இன்கமிங் கால் வரணும்னா ரீசார்ஜ் பண்ண சொல்கிற பிளான் வேணாம். பட்டன் ஃபோனுக்கு அன்லிமிட்டெட் நெட்டு அன்லிமிட்டெட் கால்னு ரீசார்ஜ் பண்ண சொல்கிறீங்களே, அது வேணாம். இந்தியாவில் 2G பட்டன் ஃபோனுக்கு ரீசார்ஜ் பண்ணி நெட்டே யூஸ் பண்ண முடியாமல் அதிகமாக காலும் பேச முடியாமல் 10 கோடி மக்கள் பாதிக்கப்படுறாங்க. 10 கோடி மக்கள். ஒரு பணக்காரன் யூஸ் பண்ணுற ஒரு வைஃபைக்கு மாதம் 4000 ரூபாய் கட்டுறாங்கன்னா ஒரு ஏழை வாழ்க்கையில் வைஃபையை நினச்சி பார்க்க முடியுமா? சாதாரண நெட்வொர்க், அதில் என்ன அவ்வளோ பணமாக கிடைக்கும்? சாதாரண நெட்வொர்க்கா? யோ 5G என்னையா? அலைக்கற்றை காற்று. வெறும் காற்றை மட்டுமே விற்று கோடி கோடியாக சம்பாதிக்கிற ஊரியா இது? ஐஃபோன் ஆடம்பரம், பட்டன் ஃபோன் அத்தியாவசியம்.